லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். ரொம்ப ஒர்க் பண்ணி ஐ காட் ஹெல்த் இஷ்யூஸ். அது நிக்க கூட முடியாது. ஏன் என்னாச்சு சொல்லலாம்? பீரியட்ஸ் அப்போ இட் இஸ் ஹார்ட். அது பெயின் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எனக்கு சின்ன ஏஜ்ல இருந்தே பெயின் டாலரன்ஸ் இஸ் ஹை. பட் இது வரைக்கும் அது ஒரு எக்ஸ்கியூஸா நான் யூஸ் பண்ணதில்லை. அது அப்படியே பண்ண பழகிருச்சு. புதுசா ஒருத்தவங்க வராங்க, அது ஒரு பொண்ணு வரானா கொஞ்சம் ஹெசிடென்ட்டா தான் இருந்தாங்க. அவளுக்கு டீச் பண்ணுமா, மேஜர் திங்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. என்னோட பேட்ச்ல நான் தான் டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட். ஜாயின் பண்ணப்போ சாலரிஸ் 8,000 அவ்வளோதான். ஐ மீன் வெரி லோ. இந்த ப்ராசஸ் இருக்கப்போ வீட்டில் எதுக்கு சும்மா உட்காரணும் அப்படின்ட்டு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்ருதிகா சாப்பிட வருவாங்க. அவங்க 4-5 எபிசோட்ஸ் அவங்க அதில் ஏர் ஆனதுக்கு அப்புறமா தான் கேட்டாங்க, கொஞ்சம் காம்படிஷன் டிஃபிகல்ட்டா இருக்கு, நான் அடிக்கிறாங்க, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என்னோட வாழ்க்கையில நான் இப்போதான் கம்ஃபர்டபிள். ஸோ இமேஜின் நான் இப்போ ஓகே, நான் என்னோட ஏஜ் சொல்ல விரும்பல. நீ இடையில ஒரு டைம் சொன்னீங்க, அதிலே கால்குலேட் பண்ணிடுவானுங்க. She introduced, she's like one 24-year-old girl. 24-year-old girl அவதான் எனக்கு ஃபுல்லா ட்ரெயின் பண்ணா. வெங்கடேஷ் பட் சார் சொல்றதுன்னா, நான் தப்பா பண்ணிட்டேன்னா சூடா இருக்க உருளைக்கிழங்குல கைகள்லாம் உட சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஜேர்னி அவர் தோணுது. எனக்கு ஸ்கில் இருந்தாலுமே, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே, ஃபைனான்ஷியலி ஐ குடன்ட் கோ. வெளியில பாக்குறப்போ எல்லாரும் நார்மலா தான் இருப்போம். பட் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிப்ரெஸ்ட். ஐ தாட் ஓகே, இவ்வளோதான் போல, அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் உட்கார வேண்டியதான் போல. நம்ம பாடி ஜஸ்ட் கேவ் அப்ல. என்ன தெரியுமா இப்போ நீங்க சொல்ல வருது, அந்த ரியல் லைஃப் அன்னபூர்ணின்னு சொல்லுங்க. ஐ வாண்ட் டு நோ அபௌட் த செஃப் லைஃப். அது ஒன்று இருக்கு. நான் வெங்கடேஷ் பட் சார் நான் பர்சனலாக இன்டர்வியூ பண்ணும்போது பேசியிருக்கேன். அண்ட் சாரி கேட்டிருக்கேன் அவர் இன்டர்வியூவில். ராமோகன் சார் நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதாவது வெங்கடேஷ் பட் சார் அவங்களோட ஜேர்னி ஒன்று சொன்னார், செஃப் ஜேர்னி. வெங்கடேஷ் பட் சார் சொல்றதுன்னா, அந்த நான் அவ்வளோ ஹர்ட், இப்போ நான் தப்பா பண்ணிட்டேன்னா சூடா இருக்க உருளைக்கிழங்குல கைகள்லாம் உட சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஜேர்னி அவருக்கு ஒன்று இருக்கு. எனக்கு நான் இந்த ஒரு சைடில் நான் கேட்டதே இல்லை. ஒரு ஃபீமேல் சைடு, ஒரு பொண்ணுங்க அவங்க சைட்ல இருந்து செஃப் சைடு நான் கேட்டதே இல்லை. நான் ஐ காட் இன்டு தி இண்டஸ்ட்ரி. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஐ ஸ்டார்டட் குக்கிங் வீட்டில். அப்படிதான் அது இன்ட்ரெஸ்டோட தான். எங்க அம்மாவோட ரூல் ஒண்ணு தான் இருந்தது, நீ கிச்சனுக்குள்ள போறேன்னா நீ என்ன சமைச்சாலுமே ஓகே, வெளியில வரப்போ கிளீனா இருக்கணும். நீ உள்ள போனப்போ எவ்வளவு கிளீனா இருக்கோ, வெளியில வரப்போ கிளீனா இருக்கணும். இது ஒண்ணுதான். ஸோ தட் டாட் மீ டு பி லைக் ஆர்கனைஸ்ட். தென் என்னோட செமஸ்டர் பிரேக்லாம் இருக்கும்ல, சம்மர் ஹாலிடேஸ், வீட் பக்கத்துல இருக்க பேக்கரி இல்லாட்டி பேஸ்ட்ரி ஷாப், சும்மா ஒரு 30 day ட்ரைனிங். உனக்கு அது சும்மா ஜஸ்ட் டு சி ஹவு இட் இஸ். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதில். நான் தூங்க போது கூட அதை பற்றி தான் இருப்பேன், ட்ரைனிங் அந்த மாதிரி. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். தென் செகண்ட் இயர் இஸ் இன்டர்ன்ஷிப். ஸோ அப்போ பெங்களூர்ல ரிட்ஸ் கார்ல்டன் ஒரு ஹோட்டல், தட்ஸ் த டாப் மோஸ்ட் ஹோட்டல் இன் த வேர்ல்ட். அங்கே ஃபார்ச்சுனேட்லி ஒரு 6 of us got into it. ஸோ அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்ல we had exposure. ஸோ நாங்கள் இருந்தப்போ கிரிக்கெட் டீம் ஸ்டேட் தட், இந்தியன் டீம் ஸ்டேட் தட். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே, செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்போஷரும் இருக்கும். ஸோ தே சே ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி இஸ் அ கிளாமரஸ் இண்டஸ்ட்ரி, பட் அட் த சேம் டைம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட். ஏன்னா நியூ இயர் அப்போ எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்ன்னு இருக்காங்க, நாங்கள் நாங்கள் எங்களுக்குள்ள வி வில் டெல். ஸோ அந்த பர்சனல் லைஃப் இருக்காது, இனிஷியலி அட்லீஸ்ட் இருக்காது. பட் ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது. அண்ட் மேஜர் ஸ்ட்ரகிள் இஸ் யோர் ஃபீமேல்ஸ் கம்பேரிட்டிவ்லி கிச்சனில் கம்மி. ஸோ என்னோட காலேஜ் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ், எனக்கு ஒரு 5 ஸ்டாரில் போய் இருக்கணும்னு ஆசை இல்லை. ஐ அண்டர்ஸ்டுட் எனக்கு ஒரு ஸ்மால் ஸ்கேல் ரெஸ்டாரண்ட்டில் if I join I can learn even more அப்படின்ட்டு. ஸோ நான் ஆமாம். ஸோ நான் என்னோட பேட்ச் டாப்பர், என்னோட பேட்ச்லேயே நான் தான் டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட். ஆனா நான் உட்கார்ல, பிளேஸ்மெண்ட்க்கு உட்கார்ல. அது எனக்கு ஸ்டார் ஹோட்டல் போக வேண்டாம் அப்படின்ட்டு. அண்ட் என்னோட ஸ்மால் இதுல இருந்து எனக்கு ஒரு ட்ரீம் தட் ஐ ஷுட் ஓப்பன் மை ஓன் கேக் ஷாப் வித் an orphanage where only girls are there, abandoned girl children are there. இதுதான். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணோன்னா என்ன பண்ணும், ஐ ஷுட் லேர்ன் ஹவ் அ ஆப்ரேஷன் ஆஃப் அ கேஃபே ஒர்க்ஸ். ஸோ அதுவும் என்னோட இன்டர்ன்ஷிப்பில் ஸ்டார் ஹோட்டல் இருந்துட்டு, ஸோ ஐ ஹேட் அன் ஐடியா,
ஓகே அப்போ இது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கிராஜுவேஷனுக்கு அப்புறமா நிக்கீஸ் அப்படின்னு ஒன்று எக்மோரில் இருந்தது எத்ராஜ் கிட்ட. அங்கே ஐ ஜாயின்ட் அஸ் அ ட்ரெயினி. அங்கே ஜாயின் பண்ண போது கூட ஒரு 10 ஸ்டாஃப் இருந்தாங்க கிச்சனில். நான் தான் ஒரே கேர்ள் அதில். ஆமா அப்புறமா போயிட்டு ஆப்வியஸ்லி இல்ல அது கைண்ட் ஆஃப் எனக்கு அவங்க என்ன தெரியுமா இப்ப நீங்க சொல்ல வருது அந்த ரியல் லைஃப் அன்னபூர்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து லைக் ஆப்வியஸ்லி இனிஷியலி ஒரு ஆல்ரெடி ஒரு கம்ஃபர்டபுள் டீம் இருக்குப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க, அது ஒரு பொண்ணு வரானா கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக தான் இருந்தாங்க. அவளுக்கு டீச் பண்ணுமா வேணும்ட்டு லைக் இனிஷியலி டு டெஸ்ட் நான் இருப்பேனா இல்லையா அப்படின்னு பார்க்கறது. சர்வே பண்றாங்க. சர்வை வராங்களா எல்லாம் பார்க்க குட்டி குட்டி திங்ஸ் மேஜர் திங்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அண்ட் ஏதாவது பிக் பிக் ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல நீ இப்போ வராது அப்புறமா வா அப்படின்லாம் அந்த இனிஷியல் திங்ஸ் இருந்தது. கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி. ஓகே ஓகே. அது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி நீ எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலுமே அது அப்படிதான். எனி ப்ரொஃபஷன் வென் யூ ஜாயின் அப்படிதான் இருக்கும். தென் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் டு ஷோ தட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். நான் வந்து இப்போ எதாவது பிக் ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட ஷிஃப்ட் டைம் அதுக்கப்புறமா இருந்துச்சுனாலும் ஒரு 2 hours early I'll come. இல்லாட்டி அந்த ஆர்டர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு I'll stay back extra. And this was only possible. என்ன என்னோட ஃபேமிலி ஆல்சோ சப்போர்ட்டட் மீ. என்ன நீ இவ்வளோ டைமில் இருக்க ஒர்க்கில் இருக்க அப்போல்லாம் கேட்டதே இல்லை. லைக் இருக்கா ஓகே ஃபைன் அப்படிதான். ஏன்னா தே ஆல்சோ அண்டர்ஸ்டுட் இனிஷியலி வென் யூ ஸ்டார்டிங் யுவர் ஜாப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இட் வில் பி ஹார்ட். உனக்கு அதிகமாகலாம் பே பண்ண மாட்டாங்க. நான் வந்து 2017 கிராஜுவேட் ஆனேன். 2017 ஜாயின் பண்ண போது சேலரிஸ் 8,000 அவ்வளோதான். ஐ மீன் வெரி லோ. பட் நான் ஜாயின் பண்ணது இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மெடலிஸ்ட் ஆனா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போறீங்க. அங்க 8,000 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காராம ஒரு பண்ணி போறீங்க. ஆமா ஒரு ஸ்மால் ஷாப்ல உட்காரோம். அண்ட் தென் அப்படி பண்ணோடனே தட் ஹெட் ஷெஃப் அண்டர்ஸ்டுட். அந்த அண்ணா அண்டர்ஸ்டுட் தட் ஓகே ராஜ்குமார் அண்ணா ஒரு பேர். ஹி அண்டர்ஸ்டுட் ஓகே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு ஹீ ஸ்டார்டட் ட்ரைனிங் மீ. ஸோ அவர் நான் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 1 yearல எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறாருன்னு தெரியும்னு எடுத்து கொடுத்துருவேன். இப்போ முட்டை போட்டிருக்காருன்னா அடுத்தது உடனே டெனி லெசன்ஸ் எடுத்து கொடுத்து அவர் கேட்கவே மாட்டாரு. ஸோ யூஆர் ஆன்டிசிபேட்டிங்ல அப்பனா உனக்கு அந்த ஜாப் ஆல்ரெடி தெரியும் பட் நீ அவருக்கு ஹெல்ப் பண்ற அந்த மாதிரி. ஸோ அப்படி ஆனோடனே ஹி அண்டர்ஸ்டுட் ஓகே அவ வந்து ஓகே ஆயிட்டா இப்போ கொஞ்சம் அப்படின்ட்டு. தென் ஒரு 1.5 yearsல அந்த அவுட்லெட்டோட ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் ஐ டுக் கேர். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வி ஹேட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம்ல வந்து ஐ வாஸ் ஓவர் ஒர்க்ட். ரொம்ப ஒர்க் பண்ணி ஐ காட் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ ஐ ஹேட் டு லீவ் த ஜாப். ஸோ ஐ ஹேட் ஆமா அது நிக்க கூட முடியாது. லைக் ஐ கான்ட் ஈவன் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட். பேக் ஸ்பைனல் இஷ்யூ, ஸ்லிப் டிஸ்க், தென் IBS. IBS is an intestine problem. So அப்படி I had like complications. I tried. சரி நம்ம பாடி ஜஸ்ட் கேவ் அப்ல இவ்வளோ டைம் வந்து 1.5 years 12 hours every day, 1 day off தான். eating time is irregular, sleeping time is irregular. So அது வந்து just give up. பட் இருந்தாலும் அது நம்ம உடம்பு ஒத்துழைக்கும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி. So அது வந்து I was like okay fine ஒரு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து தென் நிறைய டெஸ்ட்ஸ் அது இதெல்லாம் எடுத்து தென் I was like okay எனக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோடனே ஓகே சரி இந்த ப்ராசஸ் இருக்கப்போ வீட்டில் எதுக்கு சும்மா உட்காரணும் அப்படின்ட்டு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஹோம் பேக்கிங் இஸ் லைக் சும்மா வீட்லேயே கேக்லாம் பண்ணி ஐ வாஸ் ஹேண்டிங் இட் ஓவர். அந்த மாதிரி அந்த 3-4 monthsல தட் ஸ்டார்டட் பிக்கிங் அப். தென் அதே ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணி ஐ ஸ்டார்டட் டூயிங். அதே பண்ணுறப்போ ஐ வுட் டூ B2B ஆர்டர்ஸ். அப்படின்னா மீதி ஸ்மால் ஷாப்ஸுக்கு நானே ப்ரௌனி அந்த மாதிரிலாம் ஐ ஸ்டார்டட் ப்ரொவைடிங் இட் ஃபார் தெம். அண்ட் தென் கோவிட் ஆயிடுச்சு. ஸோ வி வில் சே எல்லாரையும் கோவிட்ல தான் எல்லாருக்குமே பேட் டைம்ன்ட்டு. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் கோவிட்ல தான் என்னோட பீக் டைமே. எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, ஆர்டர் தானே பண்ணும், நானும் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ வந்து தட் boomed a lot. So that boomed a lot and அதை பார்த்துட்டு I had an opportunity ஒரு பிராண்டோட டு பி அசோசியேட்டட். ஸோ அதை I took it up and இந்த டைம்லேயே I'm like constantly updating எப்படின்னா லைக் ஸ்மால் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறது, என்னோட ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ட்டு. இப்போ எக்லெஸ் கேக்ஸோ இல்லை இந்த மாதிரி திங்ஸ்லாம் ஒரு 2 day ஒர்க் ஷாப்ஸ்லாம் இருக்குது. இப்போ பேக்கிங்லனா 2 day classes 3 day classes. So I'll go and attend. Not like okay இதுக்கப்புறம் I'm
ஃபினிஷ்ட் அப்படின்னு இல்லாமல் என்னோட பேச்சுலர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3-4 இயர்ஸாக கண்டினியூஸ்லி ஓகே எனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை நான் இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னா கோ அண்ட் ஆமாம் ஜஸ்ட் லேர்னிங் கோயிங் அட்டெண்டிங் அதெல்லாம் தென் ஐ டிட் அ 1 month கோர்ஸ் டெல்லியில் அது லைக் அ ப்ராப்பர் டிப்ளமான்னு சொல்ல முடியாது ஒரு ப்ராப்பர் இன்டர்ன்ஷிப் ஆட்டும் ஐ டிட் அதுக்கப்புறம் ஐ கேம் பேக் தென் அந்த பிராண்டோட அசோசியேட் ஆகி ஒரு 4 years ஐ டுக் கேர் ஆஃப் இட் நல்ல ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் R&D அவங்களோட ஃபுல் மெனு எடுத்துட்டு வர்றது ஸ்ருதிகா எல்லாமே அங்க அப்பதான் ஸ்ருதிகா சாப்பிட வருவாங்க அவங்க அப்படிதான் எனக்கு அவங்கள இதாச்சு அதுக்கப்புறம் அவங்க ஐ திங்க் ஒரு 4-5 எபிசோட்ஸ் அவங்க அதுல ஏர் ஆனதுக்கு அப்புறமா தான் கேட்டாங்க கொஞ்சம் காம்படிஷன் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா ஆமா அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அவங்களும் அங்கதான் ஐ ட்ரெயின் தம் ஃபுல்லா ஸோ ட்ரெயின் ஆயிட்டு அதுக்கப்புறமா இந்த ஏப்ரல் 2024 ஏப்ரல் கரெக்டா ஐ ஹேட் டு லீவ் தட் ஜாப் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆமா அது விட்டோடனே ஐ வாஸ் லைக் காட் லைக் நான் என்னதான் பண்ண போறேன் 4 years என்னோட blood sweat tears almost everything I gave and அப்போ லைக் அந்த ஸ்டேஜ்ல ஹெல்த் வாஸ் ஓகே பட் ஸ்டில் 12 hours அதெல்லாம் போயிட்டு தான் இருந்தது தென் ஐ வாஸ் லைக் என்னதான் பண்ண போறேன் எனக்கு அடுத்தது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் திஸ் கேக் திங் வாஸ் கோயிங் ஆன் ஹோம் பேக்கிங் திங் ஐ ஸ்டில் டூயிங் அது ஒரு ஓரத்துல போயிட்டு இருந்தேன் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க போது 1 weekல செல்லாக்கா மீடியா மிஷன்ஸ் டீம்ல இருந்து அக்கா கால் பண்ணாங்க என்ன பண்ணிட்டு இருக்க சும்மாதான் அவங்களுக்கு ஐடியா இல்லை இப்படி ஆயிருக்குன்ட்டு ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு அந்த ஷாப்ல தான் பார்த்துருக்காங்க தென் சரி வா ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னா ஏன் என்னாச்சு இல்லை நீ வா அப்படின்னாங்க வந்தோடனே இப்படி ஒரு ஷோ ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணி பேரு கூட எனக்கு ஐடியா இல்லை அப்போ இப்படி ஒரு ஷோ ஒரு குக்கிங் ஷோ ஒன்று இருக்கு அதில் வந்து இப்படி ஒரு மென்டர்ஸ்னு ஒரு ஐடியா இன்கார்பரேட் பண்ணலான் இருக்கோம் அதில் நாங்கள் திங்க் பண்ண போது நீ தான் ஃபர்ஸ்ட்டு மைண்டுக்கு வந்த அது லைக் சரி ஓகே நீங்கள் ஏதோ என்ன சொல்றீங்களோ நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு தென் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மேல ஷூட் ஆரம்பிச்சாங்க எபிசோட் ஏர் ஆச்சு அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை போயிட்டே இருக்கு ஓகே இப்போ இதை நான் கேட்கலாமா வேணாமான்னு ஸ்டார்டிங்ல இருந்தே தோணிட்டு இருந்துச்சு நான் கேட்கிறேன் பட் யூஆர் ஓப்பனா ஐ திங்க் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா 12 hours ஒர்க் இருக்கும் இப்போ யூஸ்வலா இது ஜென்ரலா எல்லாருமே ஒரு அவேர்னஸ்க்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேர்ள்ஸ் அது எஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ் வந்து அந்த பீரியட்ஸ் டைம்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் அது என்ன மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் மேரிட் ஸோ ஒய்ஃப் இருந்து பார்த்தேன் நீங்க சொல்றீங்க 12 hours ஒர்க் பிளஸ் உட்கார வேலைகள் இருந்தால் அடுத்தடுத்த ஆர்டர் வந்துட்டே இருக்கும் இந்த செஃப் லைஃப்ல நம்ம பண்ணிட்டே இருக்கோம் how is that so வந்து it is hard you're okay with yeah okay periods அப்ப it is hard அது வந்து லைக் பெயின் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது மேபி the level of pain is different ஒருத்தங்களுக்கு அதிகமா இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு கம்மியா இருக்கலாம் எனக்கு வந்து சின்ன ஏஜ்ல இருந்தே பெயின் டாலரன்ஸ் இஸ் ஹை எனக்கு வந்து பெயின் டாலரன்ஸ்க்கு என்னன்னுவீங்க அது டாலரன்ஸ் இஸ் ஹை ஸோ வந்து பெயின் இருக்கப்போ லைக் மேபி டேக் ஒரு எக்ஸ்ட்ரா 10 minutes பிரேக் பட் இது வரைக்கும் வந்து அது ஒரு எக்ஸ்கியூஸாக நான் யூஸ் பண்ணதில்லை அதுக்காக லீவ் எடுக்கிறதோ டேப்லெட் எடுக்கிறதோ அப்படிலாம் நான் எடுத்ததே இல்லை அது ஒரு எக்ஸ்கியூஸாகவும் யூஸ் பண்ணதில்லை மேபி டீ பிரேக்ஸ்லாம் இருக்குல்ல நம்மளுக்கு ஆப்வியஸ்லி லஞ்ச் பிரேக் டீ பிரேக் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்போம் இல்லையா அது அப்படியே பண்ண பழகிருச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இதாயிடுச்சு இல்லாட்டி சம்டைம்ஸ் வாட் வி டூ இஸ் ஆன் த டே வென் வி ஹாவ் அன் ஐடியா ஓகே இந்த டேட்குள்ள வரப்போ வி டேக் ஆஃப் ஆன் தட் டே ஸோ வீக்லி ஒரு டே ஆஃப் அந்த இது ஆயிடுச்சு தென் வென் ஐ ஹேட் த சான்ஸ் டு ஹாவ் லைக் என்னோட ஓன் பிளேஸ் லைக் வி ஹேட் லைக் ஐ வாஸ் அசோசியேட்டட் வித் தட் பிராண்ட் அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா ஓகே 12 hours ஒர்க் பண்ண இஸ் நாட் ஃபீஸிபிள் லைக் உனக்கு பர்சனல் லைஃப்பும் இருக்காது இதுவும் இருக்காதுன்ட்டு வி ஸ்டார்டட் மேக்கிங் ஒரு 10 hours ஐ ஸ்டார்டட் ஒரு 6 months ப்ரொபேஷன் ஓவர் ஆச்சுன்னா வி கேம் அப் வித் திங் வேர் யூ கேன் டேக் 2 days ஆஃப் பர் வீக் ஏன்னா ஐ வாண்டட் டு சேஞ்ச் தட் கல்ச்சர் நீ வந்து இங்கேயே இருக்கணும்னு நீ ஸ்லாக் பண்ணி இவ்வளோ எஃபர்ட்டுக்கு என்னது நம்மளுக்கு சாப்பாடு ஒரு ரிலாக்ஸ் பண்ணும் அதுதான்ட்டு
then we came up, we are slowly changing that thing of, okay, you work hard but you take care of yourself also. Like enakanadhu it can happen to anyone. Okay, na adu prevent pandradhukku enna I can do அப்படின்னா then we started doing like girls-க்கு on your day of your period, like first day second day, you know இதுல intensity அதிகமா இருக்கும், second or third day you take your 2 days off. அந்த மாதிரி I started doing when எனக்கு அந்த authority கொடுக்கப்பட்டப்போ I started doing all these things. அந்த மாதிரி இது நல்லா இருக்கு. அதான் ஹெஸ்டேட்டா இருந்தது, பட் சூப்பர். தேங்க்யூ ஃபார் தட். நான் ஒரு மூமெண்ட் ஒன்று கேட்குறேன். இப்போ என்னன்னா, நீங்க எப்படி அந்த மென்டல் பிரேக் டவுன்ல இருந்து எனக்கு அதை பிரேக் பண்ணீங்க அப்படிங்கிறது, மென்டல் ஸ்டேட் வந்து பிரேக் பண்ணீங்க அப்படிங்க. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு பிடிச்ச ஒன்று பண்ணிட்டு இருந்த வேலை டக்குன்னு ஒன்று பிரேக் ஆகி வேற வழியில நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் அதை பிரேக் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அதை தாண்டது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்க சொல்ல எனக்கு ஒன்று ஆச்சு. இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வேலை, டக்குன்னு எனக்கு இது அடுத்தது போகணும். ஒரு 3 to 4 months எனக்கு வந்துச்சு. அது பிரேக் இருந்தப்ப நான் எப்படி இருந்தாலும் யோசிச்சு பார்க்கும்போதே நீங்க சொன்னப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ வந்து சொல்றது இஸ் ஈஸி ஐ திங்க் டு டாக் அபௌட் இட். உங்களுக்கா இருக்கட்டும் எனக்கும் இருக்கட்டும் இப்போ ஈஸி. பட் அது சிச்சுவேஷன் இருந்தப்போ, ஆமா அப்போ இருந்தப்போ இஸ் டிப்ரெஸ்ட் ஃபுல்லி. லைக் ஆப்வியஸ்லி ஃபேமிலி வுட் நாட் நோ இல்ல. வெளியில பாக்குறப்போ எல்லாரும் நார்மலா தான் இருப்போம். பட் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிப்ரெஸ்ட். ஏன்னா ஐ வாஸ் இன் அ ஸ்டேட் வேற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட பேட்ச்ல எல்லாமே ஒன்று அப்ராட்ல இருந்தாங்க, இல்லாட்டி MBA பண்ணிட்டு இருந்தாங்க, சம்திங். they were like I felt according to me எனக்கு அந்த டைம்ல எப்படி இருந்ததுன்னா they are all growing அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து டு கோ அப்ராட் ஆர் எனக்கு ஸ்கில் இருந்தாலுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே ஃபைனான்ஷியலி ஐ குடன்ட் கோ. எனக்கு அப்ராட் போய் படிக்க முடியல, ஆல் ஆஃப் தட். ஸோ ஐ வாஸ் லைக் என்ன பண்ணுறது, லைக் இதுக்கு மேலே என்ன இருக்குது. அண்ட் தென் சப்போர்ட் இருந்தது, ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு ஐ வில் நாட் டெல். பட் நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலுமே நம்ம மேலே அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் இல்லை. ஐ தாட் ஓகே இவ்வளோதான் போல, அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் உட்கார வேண்டியதான் போல அப்படிதான். அப்படிதான் இருந்தேன். ஓகே நம்மளது ஹெல்த்தும் இல்லை அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் மீடியாலுமே அதே தான் இல்லை. யூ ஹாவ் டு பி ப்ரெசென்டபிள், யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் அஸ். Health issues in that you can't do that, and if you can't give your 100% you can't grow. So it's all interdependent on each other. And then on the time I think it's my enoda church la enoda fellowship பண்ணுவோம். So enoda friends and adil வந்து so church la we do something called as a charity sale. Okay charity க்கு கொடுக்கிறதுக்காக we'll make something and give. So I இது வந்து நான் ஸ்கூல்லையும் I was doing, then I picked it up again. அவங்களுக்காக ஒரு 100 brownies பண்ணுறது. So I started deviating my mind into doing things I can do. So என்னோட இருந்த எனர்ஜியில் வாட் எவர் ஐ குட் டூ அந்த மாதிரி. ஓகே ஸ்மால் விக்ட்ரிஸ். நான் அடுத்தது ஒர்க் போகணுன்றது இஸ் a huge step. பட் அதுலேயே நான் குட்டி என்னென்ன ஐ கேன் டூ, என்னென்ன பண்ணலாம், அப்படி தான் ஹோம் பேக்கிங் ஸ்டார்டட். அந்த மாதிரி தான். ஓகே என்னால் 10 ஆர்டர்ஸ் எடுக்க முடியாது, ஒரு ஆர்டர் எடுக்கலாம்ல. ஸோ அந்த ஒரு ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படிதான் குரூ. அப்படிதான் பிரேக் பண்ணீங்க இல்லையா? ஆமாம். ஐ திங்க் இட் டுக் இயர்ஸ். டக்குனால ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது ஒன்று பீக் இருந்துச்சு. பட் எனக்கு இப்போ நீங்கள் சொல்ல நீங்கள் ஸ்ருதிகா அவங்க டைட்டில் வின்னர் ஆனாங்க. அப்போ வந்து ஓகே நல்லா பண்ணிட்டாங்க, அவங்க கைட் பண்ணிட்டாங்க, அவங்க டைட்டில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு இருந்தது. ஆனால் இத்தனை ஒரு ஜேர்னி சொல்கிறீங்களே, ஐ திங்க் இந்த ஃபீல் உங்களுக்கு செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க ஒரு பாயிண்ட்ல சொல்றீங்க 12 hours நிக்க முடியாது ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் அந்த ஜாபை லீவ் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல எங்கெங்கயோ கனெக்ட் ஆகி ஸ்ருதிகா கூட கனெக்ட் ஆயிருங்க. பட் அந்த மொமெண்ட்ல நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களோட அந்த CWCல வந்து ஜேர்னி ஆனோம். பட் அவங்க டைட்டில் ஒன்று நடிச்சதுக்கு அப்புறம் அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா உங்களுக்கு பர்சனலா அது ரொம்ப ஹிட் ஆயிருக்கும். ஆமா நம்மளே விக்டரி ஆன ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா. சோ அவங்க ஸ்ருதிகாக்கு ட்ரெயின் பண்ணப்போ ஃபுல்லா பேக் ஸ்கிரீன் தான். ஏன்னா அங்க வந்து மென்டர்ஷிப்னு கான்செப்ட் எதுவுமே இல்ல. ஒருத்தங்களும் அவங்களே ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அவங்க ஒரு டைமும் கால் பண்ணி நான் இந்த எபிசோட்ல நான் தான் ஷெஃப் ஆஃப் த வீக் அப்படிலாம் சொல்றப்ப ஐ பி ஹாப்பி. சில கிஃப்ட்ஸ் அவங்க வாங்கினதுல எனக்கும் கொடுத்துருக்காங்க, இது உன்னோட எஃபர்ட்ஸ் தான் அப்படின்ட்டுலாம் ஷீஸ் ஹேண்டட் ஓவர். ஸோ அதான் ஸ்வீட்டாக ஷீஸ் ஹேண்டட் இட் ஓவர் டு மீ. இந்த ஃபைனல் எபிசோட்க்கு அப்போ தான் ஷீ டோல்ட், இப்படி உனக்கு பார்க்க நீ வா, நீ வந்து செட்டில் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னாங்க. சரி ஓகே நான் அது கம் பண்ண. இல்லை நீ நல்ல துணி போட்டுட்டு வா அப்படின்னாங்க. துணி போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு சரி நான் தான் ஸ்டேஜில் வர போகிறது இல்லை, அதுக்கு எதுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வரணும். தென் அர்ஜுன் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை நீ வா அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் ஃபர்ஸ்ட் டே போகிறதுக்கு முன்னாடி
தென் சரி ஓகேன்னு போனோம். அங்க போனா வெரி டிஃபிகல்ட். பார்த்திருப்பீங்கல்ல நீங்க, லைக் பாத்திரம் இருக்கும், ஸ்பேஸ் இத்தனோண்டு தான், சிங்க்ல வாஷ் பண்ணணும், அவ்வளோ ஹிண்ட்ரன்சஸ் ஆமா இருக்கு. ஆமா ஆமா லைக் இவங்க எப்படிதான் இவ்ளோ எபிசோட்ஸ் பண்ணாங்கன்னே தெரியல. டிவில பாக்குறப்ப நல்லா இருக்கும், ஆமா. பட் லைவா போய் பாக்கும்போது அண்ட் தென் அந்த ஆஃப் ஸ்டேஜ் when you're there, லைக் பண்ணிருவாங்களா இல்லையா அப்படின்னு நெயில் பைட்டிங் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அந்த ஃபினாலேல எவ்ரி ஒன் பெர்ஃபார்ம்ட் எக்ஸெப்ஷனலி வெல். அம்மு அபிராமியா இருக்கட்டும், Yes. தர்ஷனா இருக்கட்டும், they all did really good. வாயிலே நுழையாது பேர் ஆமா ஆமா. அண்ட் தென் அவங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு தென் when they are announcing she became the winner, then அர்ஜுன் உள்ள போனாரு. அண்ட் தென் ஐ தாட் ஓகே குட், லைக் நம்ம இவ்வளோ வீக்ஸ் ஆஃப் எஃபர்ட் போட்டதுக்கு நம்மளுக்கு அதோட ஃப்ரூட் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த ஃபைனல்ஸ் ஷீ பிகேம் சிக், அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, ஐ பிகேம் சிக். ஸோ அப்படி பேக் டு பேக் ஏதோ ஆயிட்டே இருந்தது, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் ஷீ இன்ட்ரடியூஸ்ட், ஷீ இஸ் லைக் 124-year-old கேர்ள். அவ தான் எனக்கு ஃபுல்லா ட்ரெயின் பண்ணா. ஐ வாண்ட் டு இன்வைட் ஹர். இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, எனக்கு அந்த டக்குனு அந்த அதுக்கப்புறம் உள்ள போனேன். தென் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷெஃப் தாமுவும் வெங்கடேஷ் பட் ஷெஃப்பும் அப்பதான் ஐம் சீயிங். தென் தே அப்ரிஷியேட்டட். அப்புறம் அவர் புகழ், குரேஷி அவங்கெல்லாம் நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. ஸோ ஆமா, அதுதான் தட் ஐ ஃபெல்ட். அந்த மந்த்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அதோட பலன் வந்து அவங்க அந்த ஃபினாலே ஜெயிச்சப்போ கிடைச்சது, நடந்துருக்கு. சோ அதனால ஓகே. நான் அப்ப இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்டா இருக்கும்ல ஸ்ருதிகா, இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, அப்படியே தான் இருக்காங்க. வீல் மீட் ஆஃபன், நல்லா அப்படியே தான் அதே வைப். அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம், அந்த மாதிரி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.